8 நாள் பயணமாக ஸ்பெயின் புறப்பட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாடு அரசு சார்பில் ஸ்பெயின் நாட்டிலும் முதலீட்டாளர் மாநாடு நடத்த உள்ளதாக அறிவிப்பு. ஆறு மாவட்ட ஆட்சியர்களை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. திருவண்ணாமலை ஆட்சியராக பாஸ்கர பாண்டியன், சேலம் ஆட்சியராக பிருந்தாதேவி நியமனம். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இன்று ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல். மீண்டும் பாஜகவுடன் இணைந்து புதிய ஆட்சி அமைக்க திட்டம். ஜனநாயகத்தை காக்க நினைப்பவர்கள் அவசரப்பட்டு மனம் மாறக்கூடாது. நிதிஷ்குமாருக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே வலியுறுத்தல். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக காங்கிரஸ் இடையே இன்று பேச்சுவார்த்தை. கே.எஸ். அழகிரி தலைமையிலான காங்கிரஸ் குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். நெல்லை, கன்னியாகுமரி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் யாருடனும் கூட்டணி இல்லை என சீமான் திட்டவட்டம். மகாத்மா காந்தியை ஆளுநர் ரவி கொச்சைப்படுத்தியதாக புகார். தமிழ்நாட்டின் பல இடங்களில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். மகாத்மா காந்தியை அவமதிக்கவில்லை என ஆளுநர் ஆர்.என். ரவி விளக்கம். நேதாஜியின் பங்களிப்பு போதுமான அளவு பாராட்டப்படவில்லை என்று கூற முயன்றதாக அறிக்கை. இளையராஜா மகள் பவதாரணியின் உடல் தேனியில் நல்லடக்கம். பாட்டி மற்றும் தாயின் நினைவிடங்களுக்கு அருகே அடக்கம் செய்யப்பட்டது. மலை பிரதேச மிளகு ரகங்களை புதுச்சேரியில் பயிரிட்டு அசத்தும் பெண் விவசாயி. கொடியாகவும் செடியாகவும் அதிக மகசூல் தரும் என தகவல். மேற்கு வங்கத்தில் ராகுலின் இந்திய ஒற்றுமை நீதி பயணம். 2 நாள் ஓய்வுக்கு பிறகு இன்று யாத்திரை தொடக்கம். கேரள ஆளுநர் ஜனநாயக கொள்கைகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை மீண்டும் மீண்டும் எடுக்கிறார். எந்த அதிகார பதவியும் சட்டத்திற்கு மேலானது அல்ல என்றும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் காட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.